கிட்டத்தட்ட கவினும் அந்த பொண்ணும் வந்து ஸ்கூல் லைஃப்லேருந்தே காதலிச்சிருக்காங்க. கவின் வாழ்க்கை உயிர் போயிடுச்சு, சுர்ஜித்துக்கு வாழ்க்கை போயிடுச்சு. உணர்ச்சி வசப்பட்டு நடந்த கொலையெல்லாம் கிடையாது, பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. பேசலாம் பேசுறதே அவ்வளோனா கொலை பண்ணலாங்கிற ஐடியா இருந்திருக்கும். அவங்க பையனை என்கரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்கன்னு நினைக்கலாம். ஒரு ஜாதிக்காக கொலை பண்ணுவியான்னு நான் பார்க்குறேன், ஜாதிக்காக நான் கொலை பண்ணுவேன், ஜாதி பெருசுன்னு அவங்க பார்க்குறாங்க. அதை விட ஒரு பெரிய தண்டனையே இல்லை அவனுக்கும். நமக்கு முன்னாடி நமக்குள்ள சாவுறது. நெல்லைன்னு மட்டும் நீங்கள் அதை குறியீடு பண்ணுறதை நான் விரும்பலை. எல்லா ஊரும் தானே இருக்கு. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. வணக்கம் சார். வணக்கம் சார், திருநெல்வேலியில் நடந்திருக்கக்கூடிய அந்த ஆணவ படுகொலை, கவின் அவர்களோட கொலை வந்து பெரிய பேசுபொருளாக மாறி இருக்குது, தமிழ்நாட்டே உலுக்கி இருக்குது. இன்னமும் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கான்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பதிலாக அமைஞ்சிருக்குன்னே கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்ன நடந்திருக்கு சார் இந்த இன்சிடென்ட்டில்? இல்லை, அவர் நல்லா படித்த ஒரு பட்டதாரி. இங்கே நம்ம சென்னையில் வந்து மென்பொருள் கம்பெனியில் வேலை பார்த்தவர். நல்லா மாதம் ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாரித்த பணம் வந்தவர் கவின். அவர் அதே பகுதியில் உள்ள பக்கத்தில் மணிமுத்தாறு காவலர்கள், உதவி ஆய்வாளர்கள் சரவணன், கிருஷ்ணகுமாரி அவங்களுடைய மகளை வந்து காதலிச்சிருக்காங்க. மகளும் காதலிச்சிருக்கு, இரு தரப்பும் சமரசமாக காதலிச்சிருக்காங்க. இது பெண் வீட்டாருக்கு வந்து சாதினால் கொஞ்சம் வேறுபாடு. கவின் வந்து வேறு சாதி, இவங்க வேறு சாதியாக இருந்திருக்காங்க. அது அதனால் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கு. அந்த பிரச்சனையோட உச்சகட்டமாக அதாவது கவின் வந்து சென்னையிலேருந்து லீவுக்கு ஊருக்கு போனப்போ தான் இந்த சம்பவம் நடைபெறுது. இந்த கொலையாளியான சுர்ஜித் அவருடைய அக்கா தான் கவினுடைய காதலி. அப்போ அவங்க அங்கே உள்ள ஒரு சித்த மருத்துவமனை, இந்த சித்தா கிளினிக்கில் போயிட்டு இருந்திருக்காங்க. யாரையாவது ஒரு கவின் வந்து யாராவது பேஷண்ட் அடிச்சுட்டு அங்கே போகிறது, போய் ஏன்னா சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக கிராமங்களில் இருக்காங்க. அப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருந்திருக்கு. இது அடிக்கடி கவினுக்கும் சுர்ஜித்துக்கும் கிளாஷ் ஆகிட்டே இருந்திருக்கு. நீ வந்து எங்கள் அக்காவெல்லாம் காதலிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டே இருந்திருக்கு. இந்த சம்பவத்தை இதில் பார்த்தா கவினோட குடும்பம் வந்து சாதாரண குடும்பம் இல்லை. அவங்க தாத்தா வந்து கிட்டத்தட்ட 30 இயர்ஸுக்கு மேலே வந்து அந்த ஊரில் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு, விவசாய அணி தலைவராக இருந்திருக்காங்க, வசதியாகவும் இருந்திருக்காங்க. இந்த டே வந்து கவினுடைய தாத்தாவை வந்து அழைச்சிக்கிட்டு சித்தா கிள்ளைகளை கொண்டு வைத்தியத்துக்கு அழைச்சி கொண்டு வச்சுட்டு வெளியில் வந்து சுர்ஜித், ஏன்னா ஊர்லேருந்து வந்தவரை அக்காவை பார்க்க வருவாங்கங்கிற கணிப்பில் சுர்ஜித் உங்கள்கிட்ட பேசலாம், தனியாக வாங்க அப்படின்ட்டுருக்காப்புல. தனியாக கூட்டிகிட்டு போய் அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி உருவாகிருக்கும் போல இருக்குது. டோன்ட் சம்திங். அப்புறம் கையில் இருந்த மிளகாப்பொடி, மறைச்சி வச்சிருந்த மிளகாப்பொடியை கண்ணில் வீசி வெட்டி படுகொலை செய்து விட்டார். செஞ்சுட்டு ஆக்சுவலாக கேடிசி நகரில் தான் இது நடக்குது. பாளையங்கோட்டை D1 பாளையங்கோட்டை தான் போலீஸ் ஸ்டேஷனு. நேராக நடந்து இது பாளையங்கோட்டை ஸ்டேஷனுக்கே போய் சுர்ஜித்து சரண்டர் ஆகி வாக்குமூலத்தையும் கொடுத்துட்டார். எங்கள் அக்கா அதுமாரி காதலிச்சதுனால, மாற்று சமுதாயமாக இருந்ததுனால எனக்கு உடன்படலை, அதை நான் கொலை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் விசாரணையை கொஞ்சம் துரிதப்படுத்தக்குள்ள என்ன ஆகி போச்சுனாக்கா, அவங்க அப்பா அம்மா யார், சரவணன், கிருஷ்ணகுமாரி 2 பேரும் இந்த கொலைக்கு வந்து தூண்டுதலாக இருந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க பேர்லேயும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா அவங்க போலீஸ் இல்லை, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் கவினோட உடல் வந்து இப்போ உடற்குறாய்வு முடிஞ்ச மருத்துவமனையில் தான் அவங்க பெற்றோர்கள் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாடி வாங்க மாட்டோம், நீங்கள் எல்லோரும் கைது பண்ணுங்கன்னு. ஆல்மோஸ்ட் சரவணன், கிருஷ்ணகுமாரி அரெஸ்டட் தான். 3 பேரும் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் வந்து கவினுடைய அப்பா சேகர் அவருடைய பேட்டி ஒன்று பார்த்தோம். அந்த பொண்ணு தான் எங்கள் அண்ணன் கூப்பிட்றான் போங்கன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு. மேபி நம்ம கூட வச்சுருந்துருக்கலாம், எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க வீட்டில், நீங்கள் போய் பேசு அப்படி கூட சொல்லியிருந்துருக்கலாம். அது என்ன சம்பவம் நிகழ்ந்துன்னு தெரியலை, யார் உடந்த யாருங்கிறது இனி வரும் விசாரணைகளில் தான் தெரிய வரும். கிட்டத்தட்ட கவினும் அந்த பொண்ணும் வந்து ஸ்கூல் லைஃப்லேருந்தே காதலிச்சிருக்காங்க. 17 வயசுலேருந்து 18 வயசுலேருந்தே காதல். ரொம்ப வருஷத்து பிரச்சனை இது. சுர்ஜித்துக்குமே 24 வயசு தான் ஆகுது. ஆமாம், கவின் வாழ்க்கை உயிர் போயிடுச்சு, சுர்ஜித்துக்கு வாழ்க்கை போயிடுச்சு. அவ்வளோதான், ரெண்டும் காலி தான். இப்போ சுர்ஜித் வந்து உண்மையிலே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஏதாவது பேச்சுவார்த்தை பேசி சரி பண்ணியிருந்திருக்கலாம், இல்லைனா இதுமாரி வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பேசிட்டு அதை முடிச்சுக்கலான்றதுக்காக தான் கூப்பிட்டு போயிருந்தாரா, இல்லை வந்து இந்த கொலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் போயிருந்திருக்காரு? பேசி சரியாகலன்னா கொலை பண்ணிடலாங்கிற ஐடியா இருந்துரும். ஓகே பேசலாம். ஏன்னா நிறைய முறை உங்களுக்கு நடந்திருக்கு இந்த கான்வர்சேஷன். ஒரு நாள் 2 நாளில் நடக்கலை இந்த கான்ட்ரவர்சி டாக்கு. பேசலாம், பேசி சரியாக வரலன்னா பண்ணலாங்கிற ஐடியா தான். மிளகாத்தோடைய கத்தி எல்லாமே அதுக்கான ப்ரிப்பரேஷன் ப்ரிப்பேர்டாக தான் இருந்திருக்காங்க. ப்ரிப்பேர்டு தானே, எல்லாமே ப்ரிப்பேர்டு தானே. உணர்ச்சி வசப்பட்டு நடந்த கொலையெல்லாம் கிடையாது, பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. பேசலாம், பேசுறதே வரலன்னா கொலை பண்ணலாங்கிற ஐடியா இருந்திருக்கும். அது
அந்த சூழல் அதுதான் அவர் ஸ்டேட்மெண்ட்டாகவும் சொல்கிறாரு. யார் சுர்ஜித்தோட பதிவும் அதானே சொல்கிறாங்க. ஓகே ஓகே. சுர்ஜித்தோட அப்பா அம்மா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த ஒரு தைரியத்தில் தான் பண்ணியிருக்காரு, எப்படினாலும் வெளில கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது சார்? இல்லை அந்த தைரியங்கிறத விட சுர்ஜித்தோட அப்பா அம்மாவுக்கே சரியான புரிதல் இல்லை. ஏன்னா ஆணவ கொலை, போக்சோ அது ரெண்டுலேயும் மாட்டினீங்கன்னா லைஃபே கொலாப்ஸ் தான். அது யாராக இருந்தாலும் காப்பாற்ற முடியாது, கொலாப்ஸ் தான், நமக்கு வெளியில் வர முடியாது, அந்தலி சிந்தலி ஆயிடுவோம். அப்படி தான் இந்த கேஸும் ஆகிப்போச்சு. இந்த கேஸெல்லாம் கன்விக்ஷன் ஆகும், ட்ரையல் நடத்தினா பியூர் கன்விக்ஷன் ஆகும். கேஸ் இதோட பிரேமாபசி மோட்டிவேஷன் எல்லாமே ப்ரூஃப் ஆகிற விஷயம். சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்திருக்காங்க, எல்லாமே வந்துது, ஒன்றா வந்துடுது, கோ இன்சிடென்ட்டாக வருது. ஸோ கன்விக்ஷன் தான் ஆகும். குறைந்தபட்சம் சுர்ஜித்துக்காக கன்விக்ஷன் ஆகும். அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆகுதா இல்லையாங்கிறது எனக்கு அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அது வழக்கோட சார்ஜ் ஷீட் இப்போ எப்படி பிறகு போடுறாங்களோ அப்படி தான் தெரியாது. பட் ஃபேர் ஸ்டேஜில் சுர்ஜித்துக்கு கன்விக்ஷன் ஆகும். ஓகே, அது இயல்பு தானே. அந்த கொலையாளியோட பெற்றோர் வந்து அவரை தூண்டி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்றப்ப அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியும் தானே சார். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் இதில் வந்து வெளியிலே வர முடியாது, உள்ளே போனால் பெரிய ரிஸ்க்குலாம் தெரிஞ்சும் அவங்க பையனை என்கரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்கன்னு நினைக்கலாமா நம்ம? அதை விட ஜாதி அவங்களுக்கு பெருசாக தெரியுதுங்கிறது தான் முக்கியம். ஒரு அஃபென்ஸை விட ஒரு அந்த ஜாதி பெருசாக தெரியுது. இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், 100 ரூபா கேட்டு கொலை பண்ணிட்டான்னா 100 ரூபா அவனுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். 100 ரூபா ஒரு காசா அப்படிங்கிறது நம்மளோட பார்வை. அவனுக்கு அது பெருசாக தெரிஞ்சிருக்கு. ஒரு ஜாதிக்காக கொலை பண்ணுவியான்னு நான் பார்க்குறேன், ஜாதிக்காக நான் கொலை பண்ணுவேன், ஜாதி பெருசுன்னு அவங்க பார்க்குறாங்க. அவங்க பார்வைக்கு நம்ம பார்வைக்குள்ள முரண்பாடு அது தானே. ஜாதிக்காக கொலை செஞ்சு என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. கவின் நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது, மெட்ராஸ் லைஃப் ஸ்டைலில் மாறிடும், அந்த ஃபேமிலி பொருளாதாரம் இருக்குது, அந்த ஊர்லேயே பிரசிடென்ட் பொண்ணு பார்க்கப்பட போகுது. இதில் எப்படி வந்து ஜாதி இப்போ வந்து இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். எப்படி பேசினாலுமே இது வந்து சென்சிட்டிவான விஷயந்தான். நம்ம அந்த குடும்பத்துக்கு பொண்ணு கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம், லவ் பண்ணுறவங்கள சேர்த்து வைங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது இயல்புக்கு மைக்குக்கு நம்ம சொல்கிறோம், கேமராவுக்கு சினிமாவுக்கு இது சரியாக இருக்கும். இந்த ப்ராக்டிக்கலாக அவங்கவுங்க ஜாதியை வந்து அவங்களோட ஒட்டி இருக்க ஒரு கேடயமாக பார்க்குறாங்க. அதை யாரும் ஒரு அவமானத்தை தீண்டாமை ஒரு அவமானமாக யாரும் பார்க்கல. அது ஒரு பெருமை தானே, எல்லாம் ஜாதி பெருமை பேசுகிறாங்க. அதில் இந்த மாதிரி நிகழுது. இப்போ கவினோட காதலி சொல்லி தான் கவின் போனாருங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறோம். இப்போ அவங்க வந்து நான் சொல்லல, அவங்க அப்பா சேகர் சொல்லியிருந்திருக்காரு அப்படி விஷயத்த கேள்விப்படுறோம். அது அவங்க வந்து அறியாமையில் அனுப்பியிருப்பாங்களா, இல்லை அவங்க கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி பேச்சுவார்த்தை தான் இருக்குமா, இல்லை அவங்களுக்கும் இதுக்குள்ளே ஏதாவது சுப்பிரமணியபுரத்தில் வந்து கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்களா சுவாதியை இதான் நடக்க போது அவங்களுக்கு தெரியும், பட் வேறு வழி இல்லாமல் அவங்கள வந்து இது பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? அது எனக்கு ப்ரெடிக்ட் பண்ண தெரியல, அது தவறு, அது மாதிரி நம்ம கணிக்கக்கூடாது. சுப்பிரமணியபுரம் சினிமா பல வாட்டி ரிவ்யூ பண்ணி பார்த்த போட அதை நம்ம சொல்லலாம். பட் அது அந்த பொருட்டை கூட சொல்லியிருந்திருக்கலாம், எல்லாம் சம்மதிச்சாச்சு, அப்பா பேசணுங்கிறாரு, அவள் வந்து பேசிடலாம் அப்படின்னு கூட சொல்லியிருந்துருக்கலாம். இல்லை அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு கூட இருந்திருக்கலாம், அது நமக்கு சொல்ல முடியாது. வழக்கு விசாரணை பொறுத்தது தானே. ஓகே, இவங்களை விசாரிக்கவுள்ள அது தெரிஞ்சிடும், பொண்ணுக்கு தெரிஞ்சுதா இல்லையான்னு. விசாரிக்காமல் இருப்பாங்க, சென்சிட்டிவ் ஆகி போச்சு விஷயம். ஓகே, நாடெங்கும் பற்றி எரிஞ்சிட்டு இருந்த விஷயம், என்ன ஆணவக்குலைன்னு, அதனால் கண்டிப்பாக விசாரிப்பாங்க தானே. இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் வந்து கவினோட பெற்றோர் வந்து இந்த பாடியை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. சம்மந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் அவங்க கிட்ட ஏதாவது காம்ப்ரமைஸ் பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சா இந்த சம்மந்தப்பட்ட தரப்புல இருந்து? எப்படி காம்ப்ரமைஸ் பேச முடியும்? அவங்களும் கவினுடைய அப்பாவோட இன்டர்வியூ ஒன்று இருக்குது, நாங்களும் எல்லாம் பார்ப்போங்க, எங்களுக்கும் எல்லாம் முடியும், நாங்களும் எல்லாம் இதுலேயும் சளைச்சவங்க எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்றது அவங்க ஸ்டடியாக இருக்காங்க. ஓகே, எதில் போய் காம்ப்ரமைஸ் பேசுகிறது? இதிலெல்லாம் பேசவே முடியாது காம்ப்ரமைஸ் எல்லாம். ஒரு வீட்டு பிள்ளை உலகத்திலே ரொம்ப குடும்பம் வந்து புத்திர சோகம்னு சொல்லுவாங்க. அதை விட ஒரு பெரிய தண்டனையே இல்லையா அவனுக்கும். நமக்கு முன்னாடி நம்ம பிள்ளை சாவுறது, அதை ஒருத்தன் பார்க்குறான்னா அவன் வந்து புத்திர சோகத்தை வந்து தாங்கவே முடியாது. அதே வந்து அந்த வீட்டில் எழுந்துட்டு அப்புறம் என்ன காம்ப்ரமைஸ் பேசுறது என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை, அதில் பேசுகிறதுக்கே ஒன்றுமே இல்லை. எல்லா ஸ்டேஜையும் தாண்டி போச்சு. இந்த லெவலுக்கு 2 குடும்பமே முத்த விட்டுருக்கக்கூடாது பிரச்சனையே. யார் வீட்டில், கவின் வீட்லேயும் கொஞ்சம் சுதாரிச்சிருந்துருக்கணும், சுர்ஜித் வீட்லேயும் சுதாரிச்சிருக்கணும். ஏன்னா அவங்க பெரியவங்க பேசியிருந்தால் அதுமாதிரி நடந்திருக்காதுல்ல. பெரியவங்க கூப்பிட்டு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு பேசி முடிச்சிருந்துருக்கணும். அநியாயமாக ஒரு பையன் உயிர் போயிட்டு. இப்போ இந்த கேஸில் லீகலாக வந்து என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ தூரம் 6 பிரிவுகளில் சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. கொலை, வன்கொடுமை, சிஎஸ்சி ஆக்ட் மேட் அவுட் ஆகிருக்கு. கேஸ் ரன் த்ரூ ஆகிட்டு இருக்கு, பார்க்கலாம் என்னென்னு. இப்போ அந்த கொலையாளியோட பெற்றோர் எஸ்ஐ 2 பேருமே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்குறோம், சஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க, டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, நம்ம நாட்டு சட்டம் அப்படி இல்லை. நீங்கள் இப்போதைக்கு அக்யூஸ் கிடையாது, ஒரு விசாரணை கைதின்னு சொல்லணும். இந்த கான்விக்ட் தான் டிஸ்மிஸ், விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரை நீங்கள் அப்படி டிஸ்மிஸ் பண்ண முடியாது. ஈவன் அந்த இந்திய தேர்வாணையத்தில் வர்றாங்கல்ல கலெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுறது நம்மள்ட்ட அதிகாரம் இல்லை.
இந்திய தேர்வாணையத்தில் வர போலீஸ் ஆஃபீஸர் எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுறதுல மட்டும் அதிகாரம் இல்லை, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அவ்வளோதான். ஓகே. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோதான் அதில் அத்தாரிட்டி இருக்குது. அதுமாரி உங்களுக்கு பயிற்சியில் வந்து ட்ரைனிங் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சஸ்பெண்ட் தான் பண்ணலாம். சாத்தாங்குளத்துலேயே இன்னும் சஸ்பெண்ட் தானே பண்ணி வச்சுருக்காங்க, டிஸ்மிஸ் பண்ணலையே. திருபுவனத்தில் இப்போ அஜித்குமார் லாக்அப் டெத்தில் சஸ்பெண்ட் தானே பண்ணியிருக்காங்க, டிஸ்மிஸ் பண்ணல. டிஸ்மிஸ் எப்போ பண்ணுவாங்கன்னா நீங்கள் வழக்கில் கான்விக்ட் ஆகக்குள்ள தான் அதோட வேலை முடிஞ்சு போகும். ஓகே. அது வரைக்கும் சஸ்பென்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ இவங்க காவல்துறை சேர்ந்தவங்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது பாகுபாடு காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அவங்களை வந்து சட்டத்திலேருந்து விடுவிக்கிறதுக்கான முயற்சிகள் தான் நடக்கும்னு நம்ம நினைக்கலாமா? ஏன்னா விமர்சனங்கள் அப்படி வந்துகிட்டு இருக்குது. அதாவது எல்லா துறையிலையும் ஒரு குறிப்பிட்ட அளவு வரையும் காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க, குறிப்பிட்ட அளவுக்கு மேலே காப்பாற்ற ட்ரை பண்ண மாட்டாங்க. கையை கட்டிக்குவாங்க, ஆளாளுக்கு கட்டிக்குவாங்க. இதில் எப்படி காப்பாற்றுறது? இது என்ன சின்ன ட்ரிங்க் அண்ட் ட்ரைவு இல்லை சும்மா ஹெல்மெட்டு போடல, வேறு என்ன செய்யலாம் சொல்லுங்கள்? சிம்பிளாக சொல்கிறதுனா சண்டை கேஸ் ரோட்டில் சும்மா தண்ணியை போட்டு சத்தம் போடுவாங்கள்ல, அதுமாரினா கூப்பிட்டு சொன்னால் 2 தட்டை தட்டி அனுப்பிவிடுவாங்க ஓடுறா வீட்டுக்குன்னு. இதில் எல்லாம் இப்போ கொலையில் போய் எப்படி காப்பாற்ற முடியும்? கொலை யாரையும் காப்பாற்றாது, எல்லாரையும் கொத்து உள்ளே இழுத்து விட்ரும். கொலையும் உலையும் ஒன்று, உலைன்னு சொல்லுவாங்கள்ல, இழுத்து உள்ளே விட்ரும். அதோடைய பவரே அதுதான் இங்கே நடக்குது. இப்போ கவினோட அப்பா சொன்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு இருக்குது. திருமாவளவன் பேசினாரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, எங்களோட பிரச்சனை பாராளுமன்றத்திலே ஒழிக்கும் அவர் மூலமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, பொலிட்டீஷியன்ஸ் அந்த கம்யூனல் லீடர்ஸுங்கிறவங்க அவங்கவுங்க போய் பார்க்குறது அதெல்லாம் வந்து இயல்பு தானே. பார்லிமெண்ட்டில் ஒழிக்கும் இது. அவர் திருமாவளவன் கூட எனக்கு காலையில் ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன், அவரோட பேட்டி. தனி சட்டம் ஏற்றம் அந்த இதுக்கு தனி நீதிமன்றம் போக்சோ மாரி கொண்டு வரணும், தனியாக ஆணவ கொலைகள் விசாரிக்க. இந்த கோர்ட் இருக்குல்ல, அது பேர் என்ன, எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் தனியாக கோர்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி தனியாக அது கோர்ட்டு போக்சோ மாதிரி சிறப்பு சட்டம் ஏற்றி கொண்டு வரணுன்னாங்க. அது பாராளுமன்றத்தில் தானே சொல்ல முடியும், அங்கே சொல்லி தானே இதை கொண்டு வர முடியாது. அதனால வந்துருப்பாங்க. தொடர்ந்து அந்த ஆணவ கொலைக்காக வந்து தனி சட்டம் இயற்றணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போதெல்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் அதுக்கான முன்னெடுப்புகள் இருக்கிறதாவே தெரியல. அது ஏன் பாசிபிளே இல்லாத விஷயமா? அது இல்லை, நேஷனல் வைஸ் ஒரு விஷயத்தை கொண்டு வரணுங்கிறது வந்து அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. ஏன்னா எஸ்ஏஎஸ்சி ஆக்ட் வந்து கான்விக்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, கன்விக்ஷன் ரேட்டிங்ஸ் இல்லை. கன்விக்ஷன் ரேட்டிங்ஸ் நீங்கள் அதிகரித்தாதான் உங்களுக்கு வந்து அதை சட்டம் ஏற்ற முடியும். போக்சோ இதனால் வந்து சட்டமாக வந்துச்சுன்னா குழந்தைகள் மீது அபியூஸ் நிறைய ஆக ஆரம்பிச்சுது, வழக்கு நிறையா வச்சுது, கான்விக்ஷன் ரேட் அதிகரிச்சுது. அதுக்கு முன்னாடி ரேப்பில் தானே போட்டுக்கிட்டு இருந்தாங்க, 376 பழசு அதில் தான் போட்டுகிட்டு இருந்தாங்க. இப்போ கான்விக்ஷன் ரேட் அதிகரித்தோடனே அது தனியாக அதை கொண்டு வந்தாங்க சட்டத்தை. பாம் பிளாஸ்ட்டு, டெரரிசம் ஆக்ட் இருக்குல்ல, பொடா தடா மிசா இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, உப்பா அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ரேட்டிங்ஸ் அதிகரிக்கக்குள்ள அந்த வழக்கு அந்த சட்டத்தை ஏற்றிடுவாங்க. இதுவும் ரேட்டிங்ஸ் அதிகமாக தான் போயிட்டுருக்கு, ஒன்றும் கம்மியெல்லாம் இல்லை. நிறைய வெளியே தெரியாமல் போகுது, இவங்க கொஞ்சம் வெளியே தெரிஞ்சிட்டு மேட்ரு. இப்போ இதே ஒரு விபத்து மாதிரியே வேறு இது மாதிரியே இருந்தால் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ப்ரூட்டல் மர்டர், டே லைட்டில் இருந்த மர்டரு, அதனால் பெருசாக வந்துருச்சு இந்த விஷயம். இன்ன வரைக்கும் கோகுல்ராஜ் கொலை வழக்கு, இவர் சங்கர் கொலை வழக்கெல்லாம் விடுதலை ஆயிடுச்சு. உடுமலைப்பேட்டை சங்கர் கொலை வழக்கு விடுதலை ஆயிடுச்சு. கோகுல்ராஜ் கொலை வழக்கு மட்டும் தான் கொஞ்சம் இமீடியட்டாக ஒரு தீர்ப்பு நல்லதாக கிடைச்ச மாதிரி. கோகுல்ராஜ் இந்த கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க, சங்கர் கொலை வழக்கு வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தப்போ மதுரையில் வந்து விடுதலை ஆச்சு அந்த கோர்ட்டு. அது சிறப்பு நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வந்து ப்ராசிக்யூஷன் நிரூபிக்க தவறிவிட்டதுன்னு சொல்லிட்டாங்க, ப்ரூவ் பண்ண முடியல அது வழக்கு. இளவரசன் திவ்யா வழக்கு உங்களுக்கு தெரியாது, ஆக்சிடென்ட் ஆகி எப்படியோ மாதிரி அது முடிஞ்சு போச்சு. அது தொடர்ந்து இந்த ஆணவ கொலைகள், அதாவது காதலிக்கிறதுக்காக கொலை அப்படிங்கிறது அதை ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. எஸ்டீமாக தான் நான் பார்க்குறேன். அது ஒரு மனிதனுக்கு வர சாதாரண உணர்ச்சி, காதல்ங்கிறது எல்லாருக்கும் வரும், அது மனிதனுக்கு வருது. ஆனால் இங்கே அது சாதியத்துக்குள்ளே அது கொலை வரைக்கும் போயிடுது. தீண்டாமைங்கிறது ஒரு பாவச் செயல், முதல்ல புத்தகத்தில் அதுதான் இருக்குது. நான் கூட இடையில நினச்சேன், இந்த சாதியெல்லாம் ஒழிகிறதுக்கு வந்து படிப்பு ஒரு முக்கியமான காரணம், படிச்சுட்டா ஜாதி ஒழிஞ்சிருக்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்புறம் படிப்பு மட்டும் பத்தாது, நல்லா பணக்காரன் ஆகிட்டோம்னா ஜாதி ஒழிஞ்சிருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ரெண்டாவது ஆஸ்பெக்ட்லேயும் இது டோட்டலாக இன்டயராக கொலாப்ஸ் ஆகுது. இப்போ கல்வி பொருளாதாரம் எல்லாமே இருந்தாலும் அவங்களும் ஊரில் ஒரு மதிக்கத்தக்க குடும்பம், அதாவது இந்த பிரசிடென்ட்னா கிராமத்தில் மரியாதை தான், அந்த மாதிரி ஒரு குடும்பம் அவங்கள, அதுவுமே இங்கே ஃபெயிலியர் ஆகுது. இன்ஃபேக்ட் இந்த சுர்ஜித்தை விட கவின் வீடு பணக்காரங்கன்னு சொல்கிறாங்க உள்ளூரில் கேட்கல. அப்போ அதுவும் அடிபட்டு போகுது. அப்போ இதை சரி செய்கிறதுக்கு சட்டம் சமூக மாற்றமே ஏற்படணும். சக மனுஷன் எல்லாம் மனுஷன்தான், யார் சாதி பெருமை பேசுகிறாலும் இங்கே தப்பு தான். இங்கே இவங்க பேசுகிறாங்க, அவங்க யார் பேசுகிறான்னு தப்பு தான். சுய சாதி பெருமை பேசுகிறதுங்கிறது தவறு, அது ஒரு உளவியல் பிரச்சனை. அது
எனக்கு நான் இப்போ கவினுக்காக மட்டும் இறக்கப்படலை, சுர்ஜித்துக்காகவும் நான் இறக்கப்படுறேன். ஏன் படக்கூடாதா என்ன? அவன் வாழ்க்கையும் போயிட்டு தானே, உன்னோட புரிதல் இல்லாத ஒரு பெற்றோர்கள்னால. உங்கள் அப்பா அம்மா உன்னை புரிதலோடு வளர்த்துருக்கணும். இதெல்லாம் தப்பு. இதை தீண்டாமல் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. இது வந்து தப்பு. உண்மை யார்கிட்ட பிள்ளையாக இருந்தாலும் உள்ளே அழைச்சி சாப்பாடு கொடுக்கணும், சமமாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லையே. பசங்களை விட பொண்ணுங்களே ஜாதி நல்லா பார்க்குது. நீ யாரானான்னு ஒரு டாக் ஷோ, ஆமாம் ஆமாம், அதில் வந்து ஒரு அம்மா வந்து சொல்லிடுது, நான் இப்போயே மருமகளாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு. நான் ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னுது. வீட்டில் கேட்டு சொல்லணும் அப்படின்னுச்சு. அந்த அம்மாவுக்கு வயசு 55 வயசு. பெண்களை காவத்து கேட்குறாரு கோபி. இங்கே நீங்கள் ஷெட்யூல் காஸ்ட் பையனை யார் கல்யாணம் பண்ணி ஒருத்தர் கூட கையெழுத்து. ஆமாம் ஆமாம், அவர் ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அங்கேயாவது ஒரு முன்னெடுப்பு இருந்து முத்தாய்ப்பு இருந்துச்சு. வீட்டில் கேட்குறோன்னா அவங்க தனியாக முடிவெடுக்கிற இடத்துல இல்லை. அவங்க சிங்கிள் பேரண்டாக இருந்தால் கூட முடிவு எடுத்திருப்பாங்க. புருஷன் இல்லைன்னா கூட முடிவு எடுத்துருப்பாங்க. அவங்க முகமே வெண்டி போச்சு. நான் அவங்கள ரொம்ப சங்கடப்படுத்திட்டேன். அவங்கள ஒருத்தரை கூட கை தூக்கலையம்மா அப்படின்னா அப்போ பெண்கள்லாம் ஆழமாகவே ஜாதி பார்க்குறாங்க. ஒரு கொலை வழக்கில் வந்து ஒரு லேடி பேசுகிறாங்க டிவியில், ஓப்பன் டிவியில். அதான் கெத்து, கொலை பண்ணுற கெத்து, 10 வருஷம் ஜெயிலில் தான் கெத்துக்கிறாங்க. அப்போ சாதி பெண்களுக்கே நல்லா தெரியுதுல்ல. இது ரொம்ப இது கேஸ் பாலிட்டிக்ஸ். எப்படின்னா ஏரியா வைஸ் நான் வேறு மாதிரி பார்க்குறேன். இப்போ தஞ்சை ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டங்கள்லாம் ஜாதி குறைவாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஜாதிய பிரச்சனைகள் வடக்க வர வர ஜாதி குறையுதுன்னு நான் நினைக்கிறேன். வடக்கனாக்கா இப்போ ட்ரிச்சியில் போய் நீங்கள் ஜாதி பெருமை பேச முடியாது. ஏன்னா அது வந்து நகரமயமாயிட்டு. சென்னையில் நீங்கள் ஜாதி பெருமையெல்லாம் பேச முடியாது. முழு நகரமயமாயிட்டு. நகரமயமாதல் ஆதல் இல்லாத இடத்துல இந்த பிரச்சனை வருது. நெல்லை டவுன் வந்து டவுன் ஆனாலும் நகரமயமாகலை. நகரமயமாகல உங்கள் ஆடையிலேருந்து, உங்கள் அணிகலன்லேருந்து, உங்கள் பழக்க வழக்கம், பேச்சு, மொழி எல்லாமே மாறணும். நெல்லைன்னு மட்டும் நீங்கள் அதை குறியீடு பண்ணுறதை நான் விரும்பலை. எல்லா ஊரும் தானே இருக்குது. தருமபுரியில் கூட தான் ஜாதிக்காக கொலை நடக்குது. இங்கே கிருஷ்ணகிரியில் கூட தான் ஜாதிக்காக கொலை நடக்குது. கொங்கு மண்டலத்தில் கூட தான் ஜாதிக்காக கொலை நடக்குது. அப்போ எல்லா ஊர்லேயும் ஜாதிக்காக கொலை நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அப்போ அது எப்படி ஒரு ஊருன்னு நம்ம பார்க்க முடியும்? ஒட்டுமொத்த யூனிவர்சல் பிரச்சனையாக பாருங்கள். அமெரிக்கா போனால் இப்போ அமெரிக்காவை பார்த்தீர்களாமா, நம்மளை விட பெரிய தீண்டாமை அந்த நாட்டில் இருக்குது. கருப்பினத்தவர்கள், வெள்ளை இனத்தவர்கள் தீண்டாமை. ஸோ இந்த அன்டச்சபிலிட்டிங்கிறது யூனிவர்சல் ஃபுல்லாக இருக்குது. அது களை எடுக்கப்பட வேண்டிய விஷயம் தானே. இப்போ நம்ம இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஜாதிக்கு எதிர்த்து பேசுகிற குரல்லாம் வேறு எங்கேயுமே இல்லை. நீங்கள் நார்த்தெல்லாம் போனீங்கன்னா அது மாதிரிலாம் பேசவே முடியாது. நம்ம நாட்டில் அந்தந்த சுயசாதி எதிர்ப்பாளர்கள் இங்கே அதிகம் தெரிஞ்சுங்க. எல்லாருக்கும் இங்கே ஒரு சாதி இருக்கும், யாரும் சாதி இல்லாமல் இல்லை. எல்லாரும் சுயசாதி எதிர்ப்பாளர் நிறையா பேர் இருக்காங்க. சாதி பிடிக்காதவங்க தான் இங்கே மெஜாரிட்டி. ஜாதி வேணுங்கிறவங்க கம்மி. ஒரு சுர்ஜித்தை தானே உங்களால் தமிழ்நாட்டில் கை நீட்டி காட்ட முடிஞ்சுது. பாக்கி எல்லாரும் கலப்பு திருப்பணம் நடக்காமல் போயிட்டான்னு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சுயசாதி எதிர்ப்பாளர்கள் இங்கே அதிகமாக இருக்காங்க. அவங்கள என்கரேஜ் பண்ணணும், அவங்கள வெளியே கொண்டு வரணும், பேச வைக்கணும், புரிய வைக்கணும் இந்த விஷயத்த. அதாவது நாசுக்காக அணுகுதல்னு சொல்லுவாங்க, ஹேண்ட்லிங் பவர்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி அணுகுறீங்கன்னு. ஒரு விஷயத்தை டை என்னடான்னு கேட்கலாம், தம்பிங்க வாங்க தங்கம் செஞ்சு கொடுக்கக்கூடாது அண்ணனுக்கு இந்த வேலையை அப்படின்னு கேட்கலாம். நீ அணுகிற விதத்தில் தான் வேலையாகும். டாய் டூயினா பச்சை பிள்ளை கூட உனக்கு வேலை செய்யாது. ஏன் முறைச்சிட்டே இருக்கான் போது நீங்கள் ஒன்று போயிடும். கொஞ்சம் கனிவாக பேசி ஹேண்டில் பண்ணணும். இந்த விஷயத்தை கனிவாக பேச வேண்டியவர்களே தப்பாயிட்டார்கள். சரவணன் கிருஷ்ணகுமாரி தம்பதியினரே இதை ஹேண்டில் பண்ணியிருந்துருக்கணும். சுர்ஜித்தை ஹேண்டில் பண்ண விட்டுருக்கக்கூடாது. இங்கே பாருங்க தம்பி, நாங்கள் வேறு சாதியாக இருக்கிறோம், நீங்கள் வேறு சாதியாக இருக்கிறீங்க, இப்படி பண்ணால் எங்கள் சொந்தக்காரவங்கெல்லாம் ஒரு மாதிரி எங்களை ஊரம் கட்டிடுவாங்க, நீங்கள் நல்ல பையன்தான், நல்ல வசதியானவங்க தான், செட் ஆகாதுன்னு இவங்க தான் பேச்சுவார்த்தைக்கே போயிருக்கணும். அதை விட்டு கத்தி பழம் அப்படி எடுத்துகிட்டு போகிற பிள்ளைய வச்சுட்டு நீங்கள் எப்படி இதை சரி பண்ணுவீங்க? இந்த பிரச்சனையை அவங்க பேச வேண்டியது அவங்க பேரண்ட்ட இந்த மாதிரி இருக்குது. சரி, அதை மீறி திருமணம் பண்ணி வச்சாலும் சென்னையில் தான் செட்டில் ஆக போகிறாங்க, ஒன்றும் தெரியாது. ஏன்னா நம்ம மைக்குக்காக கேமராவுக்காண்டி சாதியெல்லாம் இல்லைன்னு பேசலாம், ஆனால் அப்படிலாம் இல்லை. சாதியெல்லாம் இங்கே கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதில் பேசுகிறது மேலும் பெட்ரோல் ஊற்றுற மாதிரி தான். இது சாதியை அடக்கிறதுக்காக இல்லை, பெட்ரோல் ஊற்றுற மாதிரி தான். இன்னும் ஃபயர் ஆகும் அது. ஏன்னா அது ஒரு இல்லாத சப்ஜெக்டாக மாற்றணுங்கிறது தான் எனக்கு பிரியம். சாதிக்கிற ஒரு பொருளே காமிக்கக்கூடாது, அந்த மாதிரி என்னென்ன தெரியக்கூடாது, சாதிக்கிற விஷயமே தெரியக்கூடாது. அப்படி வளர்த்தா தான் சரியாக வரும். நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு புரிய வைக்கிறேன் விளங்க வைக்கிறேன்ட்டு இறக்குனீங்கன்னு வைங்க ஜாதியை, அது புரியாது. அது ஏன்னா புரிகிற மாதிரி சிஸ்டம் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே சூத்திரர்கள் அப்படின்னு இங்கே எத்தனை பேர் ஒத்துக்கிறாங்க? நம்ம எல்லாருமே உள்ளங்காலில் பிறந்தவர்கள், பிராமணர் அல்லாதவர்கள் எல்லாருமே உள்ளங்காலில் பிறந்தவர்கள்னு ஒத்துக்கிறோமா?
ஒத்துக்கிட்டோம்னா சாதி இல்லை தான். இந்த மாடி படிக்கட்டு பார்த்துருக்கீங்களா, 1 2 3 4 இருக்கா, அதில் ஏதோ ஒரு படிக்கட்டில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க உங்கள் சாதியோட. 1 2 3 4 5 10 படி, 10ஆம் படிக்கட்டு அங்கே தான் அவள் இருக்கிறாள்னு வச்சுக்குவோம். ஓகே, நீ 6ஆம் படிக்கட்டில் உட்காந்துருக்கீங்க, ஒரு சாதி உங்களுக்கு இருக்கும். அந்த தம்பி ஒரு 7ஆம் படிக்கட்டு, அவருக்கு ஒரு சாதி இருக்கும். இவருக்கு ஒரு 8ஆம் படிக்கட்டு ஒரு சாதி இருக்குது, எனக்கு ஒரு சாதி இருக்குது. ஆனால் இந்த 6ஆம் படிக்கட்டில் இருக்க நீங்கள் 5ஆம் படிக்கட்டுக்கார மண்டையில் கொட்டுறீங்க மட்டுன்னு. நீ கீழ்ந்த ஜாதி, நீ கீழ்ந்த ஜாதி, நீ கீழ்ந்த ஜாதின்னு. 7ஆம் படிக்கட்டில் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க உங்கள் மண்டையில் கொட்டுறாங்க மட்டுன்னு. நீ கீழ்ந்த ஜாதின்னு. மொத்தத்தில் ஒருத்தவங்க நம்மளை குட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே குட்டி விட்டாங்கல்ல, அவங்கள விட்டுட்டீங்க. ஒரு டப்பாவுக்குள்ளே நிறைய எறும்பு போட்டிருந்தாங்களாம். எறும்பு அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் சந்தோஷமாக. திடீர்னு பார்த்தா டப்பாவை ஒருத்தன் குளிக்க வச்சானான். இந்த எறும்பு தான் குளிக்கிட்டு எறும்பு கட்டிச்சிக்கிட்டு செத்துச்சான். ஆனால் டப்பாவை குளுக்கணும்னு மறந்துட்டு டப்பாவை போட்டு ஆட்டி விட்டான். பார்த்தீங்களா, தேன் கூடு இருக்குல்ல, அதை களைச்சி விட்டா எல்லாரையும் கொட்டும்ல. ஆனால் அது களைச்சி விட்டவன் யாரோ ரோட்டில் போகிறவரெல்லாம் கொட்டு வாங்குவான் பட்டுன்னு. அதுமாரி சாதிங்கிற ஒரு கலவரத்தை உண்டு பண்ணவங்கள நம்ம விட்டுட்டோம். நமக்குள்ளே நீ பெரியவன் நான் பெரியவன், அதிலே கிளை நிறைய இருக்குது தம்பி. சாதி பேச போனால் எங்கே இருக்குது சாதி? எல்லா பேக்வர்டு கேஸ்ட்டும் எல்லோரும் ஒன்றா இல்லையே, அதுலேயே மாறுபாடு இருக்கே. அதிலே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறது கிடையாது. எல்லார்கிட்டையும் இருக்குது தம்பி. எல்லா கம்யூனிட்டிலையும் இன்னொரு கம்யூனிட்டியில் பொண்ணு கொடுக்குறது இல்லை. அவங்களுக்கு இன்னொரு கம்யூனிட்டி கீழே காட்டிக்கிட்டே போகிறாங்க. இவங்க செக்லியர், இவங்க கீழே, அவங்களுக்கு கீழே இவங்க ட்ரைப்ஸு, அவங்களுக்கு கீழே இவங்க நாடோடி, அவங்களுக்கு கீழே ஸ்டேவேஞ்சர், இப்படியே போயிட்டே இருக்கு. இங்கே ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இல்லாமல் ஒரு குரூப் உலகம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லா பிரிட்ஜுக்கு கீழே இருக்காங்க. அவங்களும் நம்மளோட பிறந்தவங்க தான், நம்ம மண்ணில் பிறந்தவங்க தான். அவங்க விளிம்பு நிலை மக்கள், அவங்களுக்கு எதுவுமே இல்லை. ரேஷன் கார்டு இல்லை, ஆதார் கார்டு இல்லை, ஒரு கலைஞர் வீடு வாங்கணும், ஒரு மோடி வீடு வாங்கினா கூட ஒன்றுமே இல்லை. ப்ரூஃபே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன். இந்த டெமோக்ரஸியை தேர்ந்தெடுக்கிற ஜனநாயக அமைப்பில் எந்த ஆதாரமும் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதோட நம்ம பெட்டராக இருக்கும். நமக்கு ஒரு முகவரியாவது இருக்குது. ஒரு தபால் வரும், நமக்கு போஸ்ட் ஆஃபீஸில் தபால் போட்டால் வந்துடும் உங்கள் வீட்டுக்கு. அவங்களுக்கு வராது அப்படி தபால். வாழ்ந்துட்டு இருக்காங்களா அவங்க நாடோடிங்களா? அதனால் ஒருத்தர் தன்னோட இங்கே ஒருத்தன் கீழானவன் அப்படின்னு நினைக்கிறது நோய். தன்னை விட இங்கே எவனும் மேலானவனும் இல்லை, என்னோட எவனும் கீழானவனும் இல்லை. எல்லாரும் இங்கே சமந்தாங்கிற மனநிலையை உருவாக்குவோம். சமத்துவமான சமுதாயமே ஆகச்சிறந்த சமுதாயம். நான் பணத்தில் எவ்வளோ மேன்மையாக இருக்கிறேன், நான் கல்வியில் எவ்வளோ மேன்மையாக இருக்கிறேன் என்பது முக்கியமல்ல, நான் எந்த அளவுக்கு மனிதத்துடன் வாழ்கிறேன் என்பது முக்கியம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி சார். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.